இந்த பணக்கார அப்பா தன்னோட பையன் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம வாங்கி தராரு. அப்படி இருக்கையில அந்த பையன் படிக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நாளைக்குள்ள நீ பீஸ் கட்டலனா உன்ன ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்கன்னு அவங்க டீச்சர் சொல்ல, அதுக்கு அந்த பையன் எங்க அப்பா மிகப்பெரிய பிசினஸ்மேன், ஏதோ மறந்து பீஸ் கட்டாம விட்டுருப்பாருன்னு சொல்றான். ஒரு நாள் அவங்க அப்பா இந்த பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு கார் டிரைவர் கையில காசை கொடுத்துட்டு நடந்து போறத பார்த்துட்டு அவங்க அப்பா மேல சந்தேகப்பட்டு இந்த பையன் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்க அப்பா பிசினஸ் எல்லாம் பண்ணல, சாதாரண மெக்கானிக்காவும் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இந்த பையனும் போய் நேரடியா இவங்க அப்பா கிட்ட ஏப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அவரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்லலன்னு அந்த பையன் கேட்க, உனக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் வாடகைக்கு கார் எடுத்துட்டு உன்னை தினமும் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வாடகை பங்களால வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. தனக்காக அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த பையனும் இனிமே நம்ம சாதாரண மெக்கானிக் வாழ்ற வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றான். ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்ப தெரியாம பாலை தூக்கி ஒரு பையன் மேல அரிச்சிடுறான். அந்த பையனும் மைக்கம் போட்டு விழுந்துடுறான். அதனால மத்த பசங்க எல்லாம் இந்த பையனை அடிக்க வர அந்த வழியில போன இவங்க அப்பா இந்த பையனை வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் ஸ்டெம்ப தூக்கி இவரோட மண்டையிலேயே அடிச்சுட்டு ஓடிடுறான். அன்னையில இருந்து இவருக்கு வேலை செய்யறப்ப எல்லாம் மயக்கமும் ஞாபக மறதியும் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. அதனாலயே இவரு மெக்கானிக் வேலை கிடைக்கிறப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருந்த எல்லா வேலையில இருந்தும் தூக்கிடுறாங்க. தனக்காக அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த சின்ன பையனும் டீ கடைக்கு மெக்கானிக் ஷாப்புக்கு எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவங்க அப்பா இவன் வேலை செஞ்ச சிட்டி இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சத்தியம் வாங்குறாரு. இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாளே தன்னோட பையனுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியலங்கிற கஷ்டத்தாலேயே ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அவனாவது நல்லா இருக்கணும்னு அநாத பையன் சேர்த்துக்கங்கன்னு சேர்த்து விட்டுடுறாரு.